ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 4 ஒரு ஷட்டர் தாங்க பண்ண போகிறோம், ரோலிங் ஷட்ரு. ஸோ இதுக்காக நம்ம லேத் ஸ்லீப் தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய விதத்தில் ஷட்ரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி லேத் கட்டிங் அளவு எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இதில் பாருங்கள். ஸோ இது என்னென்னா, நம்ம 3/4 இன்ச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் பைப் அடிச்சிருக்கோம். ஸோ அந்த கேப்பில் கரெக்டாக கட்டிங் வீல் போகிற மாதிரி கேப் விட்ருக்கோம். ஸோ 3/4 இன்ச்சுக்கு. ஸோ அந்த 3/4 இன்ச்சு கேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ கட்டிங் பிளேட் வச்சு அப்படியே ஒரு மடக்கி விட்டுருக்குறோம். ஸோ இதனால் என்னென்னா லாக் கரெக்டாகிடும். அதே மாதிரி நமக்கு அளவும் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த கட்டிங் பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ண பின்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, சின்னதாக ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்காக கம்பியில் லாக் மாதிரி செஞ்சு வச்சுக்கோம். ஸோ அதை வச்சு ரொட்டேட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டோன்னா பக்காவாக லாக் ஆகிடுது. ஸோ இது ஒரு சிங்கிள் டோர் ஷட்டர் தான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சிங்கிள் ஃப்ரிங் யூஸ் பண்ணி டபுள் புள்ளி யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் புள்ளி யூஸ் பண்ணி 2 சைடும் பட்டை அடித்து கவர் பண்ணியிருக்கோம். ஷட்ரு மெஷர்மெண்ட் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பெரிய வேலையில்லை கைஸ். நம்ம எத்தனை அடி இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு நம்ம கடையில் சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லீஃப்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை கட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுறதெல்லாம் வேறு. நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, லேத் லீஃபு லாக் செட் பண்ணோம், ப்ளஸ் அந்த வைண்டிங் பண்ணோம். அதுதான் கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குட்டி ஷட்ரு தான், 8.4 தான். ஸோ ஹைட்டும் கம்மி தான், அகலமும் கம்மி தான். ஸோ எங்களுக்கு இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. 1 டேயில் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கும் ஷட்ரு போட தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன்.